பக்தி கிரேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல ஆடி 12ஆம் நாள், ஆடி 1ல இருந்து 32 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இப்போ ஆடி 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் சொல்லுவாங்க. ஆடி வெள்ளி எப்படி விசேஷமோ அது மாதிரி ஆடி செவ்வாய் விசேஷம். இதுல என்ன பண்ண போறோம்? செவ்வாய் நிலை மங்களகாரகன். மங்களகாரன் என்ன? அந்த மாங்கல்யத்துக்கு உரியவன். அந்த மாங்கல்யம்னு என்ன? திருமணம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆண் மூலமாக பெண்ணுக்கு அறிவிக்கக்கூடியதான அந்த மாங்கல்யம். அந்த மாங்கல்ய பலத்தை கொடுப்பவர் நவ கிரகத்திலே மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஆடி செவ்வாயிலே திருமண தடைகளை நீக்கி திருமணம் விரைவில் நடந்தேற செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆடி மாசம் அம்மன் மாசம். ஆடி மாசத்துல பரிகாரம் விரைவில் பலிதமாகும். அப்போ இந்த திருமண தடைகளை நிவர்த்தி செய்து ஆணாந்தாலும் பெண்ணாந்தாலும் திருமணம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் சொல்ல போறேன். தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஆடி செவ்வாய். திருமண வயது உள்ள ஆண் பெண்கள், திருமண வயது நான் சொல்றேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா எல்லாருமே பெண்ணா இருந்தா 25ல 30 வயசு வரைக்குமே வந்து நின்று இருக்காங்க. 30 வயசு வரைக்கும் கூட சிலர் ஆகாம இருக்கு. ஆண்கள் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் கண்கூடாக கண்டிருப்பது. ஏனென்று சொன்னால் நான் திருமண தகவல் வச்சு சொந்தமா நடத்தின்னு வரேன். அதனால என்னால சொல்ல முடியும். என்கிட்ட வந்து பார்க்க வருவாங்க இல்லையா? அப்ப பார்க்கும்போது அவங்க வயதுலாம் அப்படிதான் இருக்கு. பெண்ணா இருந்தா 30 வயது இருக்கு, ஆனா இருந்தா 35 வயசு இருக்கு. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியல. இல்ல சாமி, ஏதோ தள்ளின்னு போகுது, தரங்களாவே இருக்கு, எங்களுக்கு ஏத்த மாதிரி அமையல, ஒரே வாரத்தில் அப்படிதான் சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆடி செவ்வாய், ஆடி 12ஆம் நாள் காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்து வீட்டிலே முதல்ல வீட்டில தான் விளக்கேற்றணும். ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் வீட்டில் விளக்கேற்றி அம்மனை வழிபட வேண்டும். அது எந்த வகையான அம்மனா இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் விசேஷமான அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது காமாட்சி அம்மன். ஏனென்று சொன்னால் கல்யாணம் பண்ண காமாட்சி அம்மன் விளக்கு தான் கொடுத்து விடுவாங்க, விளக்கேற்ற கொண்டு போவாங்க பூந்த வீட்டுக்கு. அதே மாதிரி மணமேடை சுற்றி வரும்போதும் அந்த மாப்பிள்ளையுடைய சகோதரி அந்த காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துதான் முன்னே செல்வார்கள். மணப்பெண்ணும் மணமகனும் பின்னே செல்வார்கள். அப்ப அந்த காமாட்சி விளக்குன்னா யாரு? காமாட்சி அம்மன் தான். அந்த காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும் ஏன் விட்டுறணும்? அவங்களையும் வழிபடலாம். மிகுந்த தடை இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டியதுக்கு சில பெண்களுக்கு நிறைய படிப்பு, நிறைய அந்தஸ்து, நிறைய அழகு, நிறைய விஷயங்கள் பையனை விட ஹையா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டும். ஏனென்று சொன்னால் மீனாட்சி அம்மன் நிகர் மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் கோயில் போனா மீனாட்சி அம்மன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சிவனை பார்க்கணும். மதுரைனால எங்க வீட்டுல உங்க வீட்டுல என்னப்பா ஆச்சு? மதுரை என்ன பொன்னாடி சொல்றதும் கேட்டாங்க. அப்ப மீனாட்சி அம்மன் ஆச்சு தான். அப்ப மீனாட்சி அம்மனையும் வழிபட வேண்டும். அப்போ காமாட்சி மீனாட்சி மெயினான அம்மனா சொல்லியிருக்க. இரண்டே வழிபட்டு வரலாம். இல்லை என்றால் மங்களாம்பிகை என்ற ஒரு அம்மன் இருக்கா. கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருமங்கலக்குடி, அந்த இடத்துல கோயிலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் கயிறு தான் கட்டி தொங்க விட்டுரும். அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான கோயிலே அதான், திருமங்கலக்குடி அது பேரு. அந்த அம்மன் பெயர் வந்து மங்களாம்பிகை. அங்க போயிட்டு மஞ்சள் கயிறு கட்டி வந்தீங்கன்னாலே திருமணம் நடந்துடும். ஆனால் அங்கு செல்ல வேண்டும். நான் சொல்வது எளிய பரிகாரம், வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரம், அல்லது வீட்டுக்கு அருகாமையில் கோயிலுக்கு போய் செல்வது. திருமங்கலக்குடி சென்று அங்கே மஞ்சள் கயிறு கட்டி வந்தாலும் நடக்கும். அந்த மஞ்சள் கயிறுல ஒரு விரலி மஞ்சள் கட்டிட்டு வருவாங்க. அந்த கோயில் புனிதல ஃபுல்லா அதுதான் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. மாங்கல்யத்துக்கு உண்டான கோயிலே அதான். அந்த அம்மனை வழிபடலாம். நான் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் எங்க வேணாலும் இருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காஞ்சிபுரம், மாங்காடு, சென்னையில மயிலாப்பூர்ல இருக்காங்க,
நிறைய இடத்துல காமாட்சி அம்மன் கோயில் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மனும் நிறைய இடத்துல கோயில் கொண்டிருக்காங்க. அவங்கள வழிபட்டு வரலாம், விளக்கேற்றி வழிபடலாம். இதுல ஒரு விசேஷம், எப்படி மஞ்சள் கயிறு தாலிக்கு தாலி கயிறுனால மஞ்சள் கயிறு தான், மஞ்சள் கயிறுல அந்த தாலியை கட்டுவாங்க. அப்போ அது மஞ்சள் கயிறு தான் சொல்லப்படுது. அப்போ அதே அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த சமயத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் ரொம்ப விசேஷமா ட்ரெண்டா வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாராகி அம்மனை கும்பிட்டு வராங்க. அப்போ அந்த வாராகி அம்மன் கோயிலாம் போனீங்கன்னாக்கா சில கோவில்ல நீங்களே மஞ்சள் அரைச்சி அம்மாவுக்கு தடவி விட்டு வரலாம், பூஜை பண்ணிட்டு வரலாம். அம்மியில அரைச்சி நீங்களே பண்ணலாம். இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு தான் மஞ்சள் காப்புன்னு பேர். அந்த மஞ்சள்ல தடவுறது மஞ்சள் காப்பு. இது நீங்களே பண்றது. இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு செய்யணும்னு சொல்லி குருக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் செய்வார். அது எப்போ செய்யணும்? செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை காமாட்சி, மீனாட்சி, மங்களாம்பிகை தான் இல்லை, எந்த அம்மனாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேரை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த அம்மன்கிட்ட போய் இந்த பேரை நினைச்சீங்கனாலே அந்த அம்மன் அந்த அம்மனா ஆயிடும். எல்லாம் ஒரே அம்மன் தான், பேர் தான் வேற வேற, ஒரே சக்தி தான். அப்போ அந்த அம்மன் கோயில் போய் வீட்டில் அருகாமையில் அம்மன் கோயிலுக்குள்ள போகலாம். போயிட்டு குருக்கள்கிட்ட சொல்லி அபிஷேக ஆராதனைகள்லாம் பணம் கட்டிட்டு மஞ்சள் காப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்வாங்க. மஞ்சள் அரைச்சி அப்படியே அவங்களே காப்பு, சந்திர காப்பு எப்படி பண்றாங்க அந்த மாதிரி மஞ்சள் காப்பு பண்ணுவாங்க. இந்த மஞ்சள் காப்பு நீங்க செய்தீர்களானால், அந்த மஞ்சள் காப்பு செஞ்சது மட்டும் இல்லை, அதை நீங்க வாங்கி வரணும். அந்த பூஜைலாம் முடிஞ்ச பிறகு பிரசாதமா அதை வாங்கிட்டு வரணும். வாங்கி கொண்டு வந்து தினசரி அதை பெண்களாக இருந்தால் முகத்துல தடி குளிக்கலாம், இல்லைன்னா பொட்டு அதை வச்சு அது மேல குங்குமம் வச்சுக்கலாம். ஆணாக இருந்தால் அந்த மஞ்சளை வச்சு அது மேல குங்குமம் வச்சுக்கலாம். இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். ஆணா இருந்தால் பூசிக்கொள்ளலாம். எப்படி தெரியுமா? மார்ல சந்தனம் சொல்றாங்க இல்லையா ஆம்பளைக்கு, ஆண்களுக்கு, அதே மாதிரி அந்த மஞ்சளை கொஞ்சம் குழைச்சி மார்ல அப்படி தடவிக்கலாம். 3 பட்டையா போட்டுக்கலாம். விபூதி எப்படி பட்டை போடுறோம் அது மாதிரி மார்ல சந்தனம் தான் ஆம்பளைக்கு சொல்லுவாங்க மெயினா. அதே மஞ்சள்ல தடவிக்கலாம். பெண்களுக்கு முகத்துல தடவிக்கலாம், குளிக்கலாம், இல்லைன்னா பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள். ஏன்னா எல்லாருமே சொல்லி இருக்கிறது கஷ்டமா இருக்கு. போய் பாரோம், கோயிலுக்கு போறோம், பண்றோம், செய்யறோம், அப்படி நடக்க மாட்டுது. அதனாலதான் இதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு இந்த எளிமையான பரிகாரங்களை நான் சொல்லிட்டு வரேன். இது நீங்க செஞ்சு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டெய்லி அதை இட்டுட்டு வரலாம். 48 நாள் தொடர்ந்துட்டு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற திருமணம் நடக்கும். இதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏதோ மாப்பிள்ளை ஏதோ பொண்ணு வராது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். இவ்வளவு விஷயம் இருக்கு, அதுவும் ஆடி செவ்வாயில் பண்ணும்போது. அதனால இது கவனமாக நீங்க கேட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு வரணும். தான தர்மம் செய்யணும். யாருக்கு செய்யணும்? பூசா கல்யாணம் அவங்களை பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணுங்க. தம்பதி சமேதராக இருக்கவங்க தான தர்மம் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். தனியா ஒரு பெண்ணுக்கோ தனியா ஒரு ஆணுக்கோ செய்யக்கூடாது. தம்பதி சமேதராக வயசானவங்களா இருந்தாலும் சரி, பூசா கல்யாணம் இருந்தாலும் சரி, கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பிரசாதம் கொடுக்கலாம். அவங்ககிட்ட வயசானவங்களா இருந்தால் அவங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். கோவிலில் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது, வெளியே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் இதை இந்த ஆடி செவ்வாயில் செய்து நீங்கள் விரைவில் திருமணம் புரிந்து எல்லா நலனும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.